சனு அடுத்த சேலஞ்சுக்கு ரெடியா? ரெடி. இன்னைக்கு என்ன சேலஞ்ச்னா இதில் 3 ஸ்டிக்கை மூவ் பண்ணி 3 ட்ரையாங்கிள் வர வைக்கணும். ஓகே, 3 ஸ்டிக். ஸோ 2 ட்ரையாங்கிள், 3 ட்ரையாங்கிள் வருது. திரும்பினா அதே மாதிரி அந்த இடத்துல தொங்கிட்டு இருக்கு. ஸோ வில் ட்ரை another மெத்தட். திங்க் பண்ணு. ஒன். ஓகேவா? ஸோ 2 ஒரு ட்ரையாங்கிள், 2 ட்ரையாங்கிள். இப்போ இதை எடுத்து இங்கே வச்சேன்னா ஒரு ஸ்டிக் அந்த இடத்துல தூங்கும். ஸோ நாட் தட். இதை எடுத்து வச்சா சூப்பர். 1 2 3 சூப்பர் பண்ணியாச்சு. சோனு சேலஞ்சுக்கு ரெடியா? ரெடி. இன்னைக்கு என்ன சேலஞ்ச்னா நீ 2 ஸ்டிக்கை மூவ் பண்ணி 3 ஈக்குவல் ட்ரையாங்கிளை ரெடி பண்ண முடியுமா? ஓகே, ட்ரை பண்ணலாம். ஓகே, டைம் ஸ்டார்ட்ஸ் நவ். ஓகே, ஒரு ட்ரையாங்கிள், ஒரு ஸ்டிக் மூவ் பண்ணியிருக்கேன். ஓகே, 2 ட்ரையாங்கிள், 2 ஸ்டிக் தான் மூவ் பண்ணுமா? ஆமா. 3 ஸ்டிக் மூவ் பண்ணா 3 ட்ரையாங்கிள் வருது. ஆனா 3 ஸ்டிக் மூவ் பண்ணக்கூடாதுல்ல. வெயிட் பண்ணுங்க. சீக்கிரம். 1. ஓகேவா? இல்லையா 2 ட்ரையாங்கிள் கவர் ஆயிடுச்சு. 1 2 3 டன். சூப்பர் பண்ணியாச்சு. சோனு அடுத்த சேலஞ்சுக்கு ரெடியா? ரெடி. ஸோ வி ஆர் பேக் வித் அன் ஈக்குவேஷன் சேலஞ்ச் இன்னைக்கு. ஓகே. ஸோ இதில் நீ என்ன பண்ணணும்னா ஒரே ஒரு ஸ்டிக்கை மூவ் பண்ணி இந்த ஈக்குவேஷனை சால்வ் பண்ணும். ஓகே, ட்ரை பண்ணலாம். ஒரே ஒரு ஸ்டிக்கா? 2 - 2 0. ஆனால் இந்த ஸ்டிக் எங்கே வைக்க? This is not a solution. 3 + 2 = 5. பட் நான் 3 ஸ்டிக் மூவ் பண்ணுறேன். ஒரு ஸ்டிக் மூவ் பண்ணுறேன், 2 ஸ்டிக் ரிமூவ் பண்ணுறேன். ஆமாம், ஒரே ஒரு ஸ்டிக் தான் நீ மூவ் பண்ணு. ஓகே ஃபைன். 2 - 2 0 = 8. இல்லை, இது வந்து ஆக்சுவலாக நீ வந்து சால்வ் பண்ணோன்னா இது கரெக்டுன்னு வரா மாதிரி நீ ப்ரூவ் அவுட் பண்ண. நாட் ஈக்குவல் வந்து ஈஸியஸ்ட் சொல்யூஷன். ஸோ அது வந்து சொல்யூஷனாகவே அக்செப்ட் பண்ண முடியாது. ஓகேவா? ஓகே. 2 + 2 அப்போ 2 + 2 4. 2 + 2 = 0. 2 - 2 தான் 0. ஓகே, I got the solution. -2 + 2 = 0. ஓகே, பண்ணிட்டேன். சூப்பர் சோனு. சோனு அடுத்த சேலஞ்சுக்கு ரெடியா? ரெடி. இன்னைக்கு ஒரு ஈக்குவேஷன் சேலஞ்ச். ஓகே. இதை நீ சால்வ் பண்ணணும். எத்தனை ஸ்டிக்கை மூவ் பண்ணோம்? ஒரே ஒரு ஸ்டிக்கை தான் நீ மூவ் பண்ணு. ஓகே, ஒரு ஸ்டிக்கை மூவ் பண்ணி இந்த இது வந்து சால்வ் பண்ணணும். Correct. 3 = 5. 3 ≠ 5. இந்த நாட் ஈக்குவல் டு 5 இந்த இதை ரிமூவ் பண்ணுறது அந்த மாதிரி இதெல்லாம் பண்ணாத ப்ளீஸ். ஓகே. 5 = 5. இப்போ தானே சொன்னேன் ரிமூவ் பண்ணுறதெல்லாம் பண்ணாதானே. ஈஸியான ஆன்சர்லாம் சொல்லக்கூடாது, யோசிச்சு சொல்லணும். 10 = 10. ஆனால் இந்த ஸ்டிக் எங்கே வைக்கிறதுனா? 2 ஸ்டிக் நீ மூவ் பண்ணிருக்க. 5 = 5 வருது. ஆனால் இந்த ஸ்டிக்கை நான் இப்போ எங்கேயாவது வைக்கணும். எங்கே வச்சா இப்போ இது வந்து ஈக்குவேஷன் சால்வ் ஆகும்? 5 = 5. 5 to the power 1 = 5. கரெக்ட். Done. சூப்பர். சோனு அடுத்த சேலஞ்சுக்கு ரெடியா? ரெடி. இன்னைக்கு என்ன சேலஞ்ச்னா
இது என்ன? ஆரோ. எத்தனை ஆரோ? 4 ஆரோவா? இல்ல இது 2 அட்டெம்ப்ட். இதுல எத்தனை ஆரோ? இது 1 அட்டெம்ப்ட் செகண்ட். ஓகே ஓகே 2 சான்ஸ் எனக்கு. ஓகே. ஆமா 2 ஆரோ இருக்கு. நீ 2 லைன் போட்டு இத 3 ஆரோவா மாத்தணும். ஓகே. நீ ஒரே அட்டெம்ப்ட்ல பண்ண மாட்டேன்னா உனக்கு ரெண்டாவது அட்டெம்ப்ட் நானே வரைஞ்சு வச்சிருக்கேன். ஓகே ஓகே. ஓகேவா? ஸ்டார்ட் பண்ணலாமா? ஸ்டார்ட் பண்ணலாம். என்ன பண்ற? 2 ஆரோவா? ம். மூணாவது ஆரோ வர வைக்கணும். ஒரு ஆரோ, 2 ஆரோ, 3 ஆரோ. நீ எத்தனை லைன் போட்ட? 3 லைன் போட்டுருக்க. 3 லைன் போட்டானா? யோசிச்சு பண்ணு. அவசரம் கொடுக்க மாதிரி பண்ணாத. உனக்கு ஒரு அட்டம் முடிஞ்சிச்சு அவ்வளவுதான். இதுலயே நான் வேற ஏதாவது ட்ரை பண்றேன். வேற ஏதாவது ஆப்ஷன்ஸ் இருக்கு. அதெல்லாம் வந்து 3வது 4வது அட்டெம்ப்டா கணக்காயிரும். அப்புறம் 2 அட்டெம்ப்ட் தான். நீ ஃபர்ஸ்ட் யோசிச்சுக்கோ. ஓகே. யோசிச்சு ஸ்டார்ட் பண்ணலாமா? யோசிச்சிட்டியா? இந்த சைடு தான் ஒரே ஆப்ஷன் இருக்கு. திங்க் பண்ணு. இல்லனா இந்த சைடு. கண்டுபிடிச்சிட்டேன். என்ன? ட்ரை பண்ணலாமா? கட்டு. கரெக்ட் தான் நினைக்கிறேன். ஓகே. சோ இது 1 ஆரோ, இது 2வது ஆரோ, இது 3வது ஆரோ. இதெல்லாம் தெரியுது. இது வந்து இந்த ஆரோ வந்து இந்த எட்ஜஸ் வரலல்ல. ஆமா ஆமா. இல்லனா இதுவுமே கரெக்ட் ஆன்சர் தான். இது ஆரோ தான். பட் ஆனா இந்த எட்ஜ் மாதிரி வரல. எட்ஜ் மாதிரியும் வரணும் ப்ளஸ் 3 லைனும் போட கூடாது. 2 லைன் தான் போடணும். கரெக்ட். சோ this is the right answer. This is the right answer. பண்ணியாச்சு. சூப்பர். சோனோ சேலஞ்சுக்கு ரெடியா? ரெடி. ஸோ இன்னைக்கு என்ன சேலஞ்சுனா, ஓகே, நீ என்ன பண்ணணும், இந்த லைன்ஸ் எல்லாத்தையுமே நீ கனெக்ட் பண்ணணும். ஓகே ஓகேவா? இதில் என்ன கேட்ச் பாயிண்ட்னா, நீ இப்போ இங்கேருந்து இப்படி வரைகிற, இங்கே போகிற, இப்போ திருப்பி இங்கே வரக்கூடாது. வரைஞ்ச லைன் மேலே இன்னொரு வாட்டி வரையக்கூடாது. அதே மாதிரி எல்லா லைனுமே நீ தொடணும். ஓகே ஓகேவா? பண்ணலாம். ஓகே சூப்பர். எனக்கு 4 அட்டெம்ப்டா? ஆமாம். ஓகே 1 2 3 4. ஆனா இப்போ இந்த ஒரு லைன் வந்து வரல. இப்போ நீ பண்ண பாரு. இந்த மாதிரி இது எடுக்கவும் கூடாது. கையும் எடுத்துற கூடாது. ஆமா ஆமா ஆமா. கை எடுக்காம இப்போ இந்த இடத்துல வந்து நான் ஆமா. இப்போ நீ திருப்பியும் போக கூடாது. நான் இப்போ இந்த லைன் மேல தான் போக கூடாது. ஓகே கரெக்ட். இந்த அட்டெம்ப்ட் ஃபெயில்ட். ஓகே 1 2 3 4. இல்ல வரவே மாட்டேங்குது. இந்த சைடு வரல. யோசி ஃபர்ஸ்ட் யோசி. ஓகே சப்போஸ் நான் இங்க இருந்து ஆரம்பிக்கிறேன்னு வச்சுக்கோங்களேன். இப்படி வருமா? 1 2 3 வரல. 1 2 3 4 வரவே மாட்டேங்குது. எப்படி பண்ணணும்? 1 2 3 வருது. இங்க இருந்து பண்றேன். 1 கை எடுக்க கூடாது. கை எடுக்கலாம். சரி ஓகே இங்க இருந்து பண்றேன். ஸ்டார்ட் பண்றேன். 1 2 3 4 5 பண்ணிட்டேன். சூப்பர் சோனோ. சோனோ இன்னைக்கு ஒரு ஸ்டிக் சேலஞ்ச். ஆர் யூ ரெடி? ரெடி. ஓ இதுல என்ன நம்பர் தெரியுது உனக்கு? 999. இதை 150 நீ மாற்றணும். அதுவும் 3 ஸ்டிக் மூவ் பண்ணி. நான் வேணா பண்ணேன். ஆனால் 150 வரவை. 5 5 into 5 என்ன? 25 25 25 259 வருது. இது 25 9 259. ஸோ 150 எப்படி வரைக்கிறது? நான் ஆன்சர். சரி உன் தோல்வியை ஒத்துக்கொள்கிறாயா? தோத்துட்டேன். ரெடி. இது வந்து கொஞ்சம் கஷ்டமான விஷயம். ஸோ கேர்ஃபுல்லாக பாரு. ஓகே ஃபஸ்ட்டு ஸ்டிக் எடுத்துன்னு போய் இங்கே வச்சுட்டாச்சு. 2வது ஸ்டிக் எடுத்துட்டு போயிட்டு இங்கே வச்சாச்சு. $1,555. இப்போ பாரு. ஓ 155 minus 5 150. சூப்பர். ஓகே டன். சோனோ அடுத்த சேலஞ்சுக்கு ரெடியா? ரெடி. ஹியர் யூ கோ. ஓகே ஸோ இது வந்து இவ்வளோ இருக்க மிஸ்ஸிங் நம்பரை நீ கண்டுபிடிக்கணும். ஓகே into 5 1 என்ன பண்ணால் 6 1 + 5 பண்ணியிருக்காங்க. 1 + 5 பண்ணால் 6 6 + 5 பண்ணால் 11 தானே வரும். எப்படி 15 வருது? 6 2s are 12 12 + 3 15 12 + 3 15 15 2s are 30 30 + 3 33. அப்போ 6 2s are 12 1 2s are 2
2 + 4 பண்ணாதான் 6 வரும். 6 2 சார் 12 + 3 பண்றாங்க. டைம் ஆயிடுச்சு. சார் வெயிட் பண்ணுங்க, எனக்கு ஒரு எக்ஸ்ட்ரா ஒரு 10 செகண்ட்ஸ் டைம் கொடுங்க. சரி ஓகே, நீ வந்து டைமர்லாம் இல்லாமல் ரிலாக்ஸாக யோசி. ஓகே 1 + 5. ஓகே 1 + 5 பண்ணா 6 வருது. 6 + என்ன பண்ணா 15 வரும். 6 + 9 15. 15 ப்ளஸ் இது என்னன்னு தெரியல. 15 ப்ளஸ் இது வந்து 5 4 கேப் இருக்கு. அப்போ 10 11 12 13. அப்போ 15 + 13 எவ்வளோ? 28. 28 இங்கே வந்து 13 + 4 எவ்வளோ? 14 15 16 17. அப்போ 28 + 17 என்ன வருது? இது கரெக்டாக வந்ததுன்னா ஆன்சர் கரெக்டு. 8 10 28 + 17 10 5 45. 28 தான் ஆன்சர். சோனோ, அடுத்த சேலஞ்சுக்கு ரெடியா? ரெடி. இன்னைக்கு வந்து ஒரு ஸ்கொயர் சேலஞ்ச். ஓகே எத்தனை ஸ்கொயர் இருக்கு? 6. நீ வந்து 4 ஸ்டிக்கர் ரிமூவ் பண்ணி 4 ஈக்குவல் ஸ்கொயர் வர வைக்கணும், முடியுமா? ஓகே ட்ரை பண்ணுறேன். 4 ஸ்டிக்கர் ரிமூவ் பண்ணணும். ஆமாம், மூவ் பண்ணக்கூடாது, ரிமூவ் ரொம்ப பண்ணணும். ஈஸி. இங்கே பாருங்க. 1 2 3 4. அது எத்தனை ஸ்டிக்கு? 5 ஸ்டிக் மூவ் பண்ணிட்டேனா? ஐயோ ரொம்ப ஈஸின்னு நினச்சி சீக்கிரம் மேடம். ஏமாந்துட்டேனேடா. ஓகே அப்போது 4 ஸ்டிக்கு தான் நான் ரிமூவ் பண்ணணுமா? சப்போஸ் இன்கேஸ் இதை ரிமூவ் பண்ணால் என்ன ஆகும்? 4 தான் பண்ணியிருக்கேன். ஓகே 1 2 3 தான் வருது. இது ஸ்கொயர் இல்லையோ? ஓகே லாஸ்ட்டாக என்ன சான்ஸ் இருக்கு? 4 ஸ்டிக்கு 1 2ங்க. இப்போ எத்தனை வருது? 1 2 3 4 5. திரும்ப இந்த 2 நான் ரிமூவ் பண்ணிடுறேன்னு வச்சுக்கோங்க. 1 2 3 4. சூப்பர், டன். சோனோ, அடுத்த சேலஞ்சுக்கு ரெடியா? ரெடி. இது வந்து ஒரு கொடூர சேலஞ்ச். ஓகே ஓகேவா? ஆ இது என்ன? 3 6 9. இது என்ன? 3 6 9 சேம். ஓகேவா? எப்படி என்னாலுமே 9 வருது. ஓகே இப்போ நீ என்ன பண்ணணும், இந்த ஸ்டிக்ஸை வந்து எந்த ஃபார்மேஷனில் மூவ் பண்ணால் எந்த சைடுன்னு வந்து என்னனாலும் 10 வரணும். இப்போ 9 வருதுல்ல, ஆமா அந்த மாதிரி நீ 10 வர வைக்கணும், முடியுமா? பண்ணலாம். எனி நம்பர் ஆஃப் ஸ்டிக்ஸ் மூவ் பண்ணிக்கலாம். ஆமாம் ஆமாம், ஓகே ரிமூவ் பண்ணக்கூடாது, மூவ் மட்டும் பண்ணணும். ஓகே டன். இப்போ இந்த சைடு 3 6 7 8 9 இருக்கு. இப்போ ஏதாவது ஒரு ஸ்டிக் எடுத்து நான் இப்படி வச்சுட்டேன்னா இந்த சைடு 10 வந்துடும். ஆனால் இந்த சைடு வந்து 3 6 8 தான் வருது. யோசி 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 யோசி. 3 என்ன பண்ணலாம்? சரி நான் இப்போ இந்த 3 ஸ்டிக் எடுக்கிறேன். இப்போ 3 இந்த சைடும் 6 இந்த சைடும் 6. ஓகேவா? இப்போ 7 8 9. இது ஒரிஜினல் ஃபார்மேஷன். இருங்க ஏதாவது ஒன்று பண்ணுறேன். இப்போ Time ஆகுது 3 6 7 8 9 10 4 5 6 7 8 9 தான் வருது. ஓகே இப்போ பாருங்க, கவுண்ட் பண்ண. இந்த சைடு 3 + 2 5 10. 3 + 2 5 10 வந்துருச்சு. சூப்பர். டன். சோனோ, சேலஞ்சுக்கு ரெடியா? ரெடி. சோனோ, சேலஞ்சுக்கு ரெடியா? ரெடி.
இன்னைக்கு என்ன சேலஞ்சுனா இந்த 2 ஸ்டிக்கை வச்சு தான் உனக்கான சேலஞ்ச். ஓகே. இப்போ நீ ஒரு ஃபார்மேஷன் பார்க்குறல்ல, இப்போ நீ என்ன பண்ண, அந்த 2 ஸ்டிக்கை எங்கேயாவது பிளேஸ் பண்ணி 2 ஸ்கொயர் வர வைக்கணும். அதான் உனக்கான சேலஞ்ச். ஓகே பண்ணலாம். ஒரு ஸ்டிக் மூவ் பண்ணாலே 2 ஸ்கொயர் வருது. நீ 2 ஸ்டிக்கையும் யூஸ் பண்ணணும் கம்பல்சரியா. யூஸ் பண்ணா அப்ப இங்க 3 ஸ்கொயர் ஆயிடும். இங்க வச்சாலும் 3 ஸ்கொயர். இங்க வைக்கறேனா அப்ப 2 ஸ்கொயர் வருது. அதை வந்து கொஞ்சம் நீ கவனிச்சு இந்த மூவ் பண்ணனா பர்ஃபெக்டா வரும். கொஞ்சம் பாரு நீ என்ன ஃபார்மேஷன் பண்ணியிருக்கன்றத. அதான் வந்துருச்சு 2 ஸ்கொயர். இல்லை நல்லா பாரு, நீ கரெக்டான மூவ் பண்ணால் 2 மூவ்லேயே நீ கரெக்டாக ரெடி பண்ணலாம். யோசி யோசி யோசி. ஸ்கொயர்னால் நீ வந்து என்ன சொல்கிறது, உனக்கு இவ்வளோ தான் ஹிண்ட் கொடுக்க முடியும். 2 ஸ்கொயர் வந்துருச்சு. இதுக்கு மேலே என்ன பண்ண சொல்கிறீங்க? இல்லை என்ன தப்பாக இருக்கு இப்போ? ஏன் இது சொல்யூஷன் இல்லைன்றீங்க? சரி, இப்போ 2 ஸ்கொயர் வந்துருச்சு, ஓகேவா? இது ஒரு பெரிய ஸ்கொயர் வந்திருக்கு, 3 ஸ்கொயர். ஓகே 3 ஸ்கொயர் இருக்கா? ஓகே. அப்போ இது வந்து இப்போ 1 ஸ்கொயர். ஆமாம். அப்போ நான் இது இங்கே வச்சுட்டேன்னா 1 ஸ்கொயர் 2 ஸ்கொயர் டன் வந்துருச்சு. ஈஸியான ஆன்சர், ஆனால் நீ குழம்பிட்ட. ஸோ நான் அடுத்த சேலஞ்சுக்கு ரெடியா? ரெடி. இன்னைக்கு வந்து ஒரு ஈக்குவேஷன் சேலஞ்ச். ஓகே ஓகேவா? 3 + 5 = 18. ஓகேவா? இது தப்பு தானே? தப்பு தான். இதை சரியாக்கணும். இதுக்கு வந்து நீ 2 ஸ்டிக்ஸை மூவ் பண்ணலாம். 2 ஸ்டிக் தான் நான் மூவ் பண்ணணும். ஆமாம். 3 + 5 வந்து எனக்கு 8 தான். அந்த 2 ஸ்டிக் நான் ரிமூவ் பண்ணா வந்துருச்சு. ஆனால் அதை எங்கேயா ப்ளேஸ் பண்ணுவே நீ? ஓகே மூவ் தான், ரிமூவ் இல்லையா? ஆமாம். ஓகே ஃபைன். திரும்ப நான் ஒரிஜினல் ஃபார்மேஷன்லேயே வச்சிடுறேன். ஓகே. 3 × 5 வந்து 15. இப்போ அகைன் நீ நிறைய மூவ்ஸ் அகைன் பண்ணிட்ட. ஆமாம் கரெக்ட். ஆனால் வருது, பட் ஆனால் வந்து 2 ஸ்டிக் அகைன் மூவ் அண்ட் 2 ஸ்டிக் ரிமூவ் பண்ணுற மாதிரி வருது. ஸோ விச் இஸ் ராங். ஓகே யோசிச்சானா இப்போ கரெக்டாக இந்த கண்டுபிடிச்சலாம். இடத்துல எனக்கு அப்போ வேற என்ன பண்ணலாம்? 13. ஸோ 5 3s. ஓகே இது ஒரிஜினல் ஃபார்மேஷனில் வந்து இது ப்ளஸில் தான் இருந்துச்சு கரெக்டா? ஸோ 2 ஸ்டிக் நான் இங்கேருந்து எடுத்திருக்கேன். ஓகே. 3 + 5 வந்து எனக்கு 8 தான். ஸோ சம்திங் ஐ ஷுட் மேக் டு பிகம் 13னா என்ன வரணும்? இங்கே இது 8ஆக மாற்றலாம். ஸோ 8 + 5 = 13. சூப்பர் சோனு. டன். சோனு அடுத்த சேலஞ்சுக்கு ரெடியா? ரெடி. இங்கே மொத்தம் எத்தனை ட்ரையாங்கிள் பார்க்குறேன்? டஃப்பாக இருக்கு. 1 2 3 4 1 2 3 4 5 6 7 8 ட்ரையாங்கிள்ஸ் இருக்கு. சரி, இது சிம்பிள் சேலஞ்ச், ஓகேவா? சிம்பிளா? 2 ஸ்டெக்கை மூவ் பண்ணி நீ இந்த 8 ட்ரையாங்கிளை 10 ட்ரையாங்கிளாக மாற்றணும். ஓகே ட்ரை பண்ணலாம். ஓகே. 8 ட்ரையாங்கிளை 10 ட்ரையாங்கிளாக மாற்றணும். ஆமாம். I will take this middle 2 sticks. ஓகே. ஓகேவா? ஓகே. இப்படிதான் இருந்துச்சு. ஆமாம். 1 2 3 4 5 6 7 தான் வருது. ஆமாம் லூசு. இல்லை வெயிட் பண்ணுங்க, கொஞ்சம் கஷ்டமாக தான் இருக்குது. கொஞ்சம் யோசிச்சு இந்த 2 எடுத்துடுறேன். ஓகேவா? 1 2 3 4 5 6 7 8. இது எங்கே வைக்கிறது? இல்லை திரும்ப ஒரிஜினல் பொசிஷன் என்ன? அதான் ஒரிஜினல் பொசிஷன். ஒரிஜினல் பொசிஷனுக்கு வச்சுட்டேன். ஓகேவா? பட் என்ன மாற்றணும்? நீ ரொம்ப டைம் எடுத்துக்கிற. 1 2 3 4 5 6 சரி 7 8. எப்படி பார்த்தாலுமே 8 இல்லை 7 தான் வருது. இங்கே நல்லா பாருங்களேன். 1 2 3 4 5 6 7 8. ஓகேவா? 9. ஓகேவா? சரி 9 10. சூப்பர் சோனு. 10 பண்ணிட்டேன். ஏமாத்திரலாம்னு நினச்சேன், முடியல. பண்ணியாச்சு. சோனு இன்னைக்கு சேலஞ்சுக்கு ரெடியா? வெயிட் பண்ணுங்க. இன்னைக்கு வந்து அவரோட சேலஞ்சில் நான் உங்களுக்கு ஒரு மேஜிக் காட்ட போறேன். வாங்க. என்ன மேஜிக்கு? இப்போ இந்த சைடு எத்தனை இருக்கு? 6 இருக்கு. இந்த சைடு 6 இருக்கு. இந்த சைடு 6. இந்த சைடு இந்த சைடு 6 தான் இருக்கு. இப்போ எல்லா சைடுமே 6 இருக்கா? ஆமா. இப்போ இந்த நடுவுல இருக்கிற அந்த 4 காயினை இதுக்குள்ள இன்சர்ட் பண்ணுவேன். சோ தட் திரும்ப ஆல் 4 சைட்ஸ்மே 6 இருக்கும். எப்படி பார்க்கலாமா? பார்க்கலாம். வாங்க.
ஃபர்ஸ்ட் இப்போ இங்க 2 இருக்கா, ம் இப்போ எத்தனை இருக்கு? 6 6 6 6 6ஆ? கரெக்ட். நெக்ஸ்ட் இப்போ எத்தனை இருக்கு? 6 6ஆ? ஆமா. இப்போ தேர்டு 6 ம் 6 ம் fourth one 6 6 6 6 வந்துருச்சு. ஏய் சூப்பர் சோனோ. மேஜிக் புரிஞ்சுதான் தம்ஸ் அப் பண்ணுங்க. ஓகே. இன்னைக்கு என்ன சேலஞ்ச்? இன்னைக்கு சேலஞ்ச் இல்ல, இன்னைக்கு வந்து ஒரு மேத்தமேட்டிக்ஸோட ஷார்ட்கட் தான் நான் சொல்ல போறேன். ஒரு டேபிளோட ஷார்ட்கட். ஆல்ரெடி 13 டேபிள் 14 டேபிள் சொன்னப்ப நிறைய பேர் யூஸ்ஃபுல்னு சொன்னீங்க. ஸோ இப்போ வந்து 9th டேபிளோட ஷார்ட்கட். இதுக்கு வந்து பேப்பர் பென் எதுவுமே கிடையாது, அப்படியே ஹேண்ட் வச்சு தான் நான் சொல்ல போறேன். ஃபர்ஸ்ட் இந்த 10 ஃபிங்கர்ஸ் வச்சுக்கோங்க. நான் நம்பர் பண்ணிக்கிறேன் ஒரு ஃபிங்கர். ஓகேவா? இது 1 2 3 4 5 6 7 8 9 10. ஓகேவா? இப்போ சிம்பிளா ஒரு எக்ஸாம்பிள் எடுத்துக்கலாம். 9 5 ஆர் என்ன ஆன்சர்? 45. ஸோ இப்போ இது எப்படி பண்ணலாம்னா, 5th ஃபிங்கர் எது? இதுதானே 1 2 3 4 5. இந்த 5th ஃபிங்கர் வந்து அப்படி நான் ஃபோல்ட் பண்ணிட்டேன். இப்போ இதுதான் வந்து மிடில். ஓகேவா? இப்போ இதுக்கு லெஃப்ட்ல எத்தனை இருக்கு, இதுக்கு ரைட்ல எத்தனை இருக்குன்னு நம்ம பார்க்கணும். இப்போ இந்த 5th ஃபிங்கர் ஃபோல்ட் பண்ணா இதுல எத்தனை ஃபிங்கர் இருக்கு? 4. இந்த சைடு எத்தனை இருக்கு? 5. ஸோ 45. 9 5s are 45. நெக்ஸ்ட் 9 8s are எவ்வளோ? 72ல. இப்போ 8th ஃபிங்கர் எது? இது. நான் இதை வந்து பண்ணிட்டேன்னா 7 இருக்கா, இது மடக்குன இருக்கும், 7 இருக்கு, இந்த பக்கம் என்ன இருக்கு? 2 இருக்கா? 72. 9 9s are என்ன? 81. நான் 9th ஃபிங்கர் ஃபோல்ட் பண்ணிட்டேன். இப்போ 9 9s are 81. இதுக்கு லெஃப்ட்ல எத்தனை ஃபிங்கர் இருக்கு? 8. இதுக்கு ரைட்ல எத்தனை இருக்கு? 1. அவ்வளவுதான். ரொம்ப ஈஸியா இருக்கும். இது மாதிரி உங்க கிட்ஸ்க்கு வந்து ட்ரை பண்ணுங்க. உங்களுக்கு யாராவது கிட்ஸ் தெரிஞ்சாலும் அவங்களுக்கு இதை ஷேர் பண்ணுங்க. தேங்க்யூ. டன். சோனோ என்ன ஏதோ எழுதிட்டு இருக்க? இன்னைக்கு வந்து எந்த நம்பர்னாலும் ஸ்கொயர் பண்ணுவோம்ல, சோ அந்த நம்பர் இஃப் இட் எண்ட்ஸ் இன் 5 5ஆல அது முடியுது அப்படின்னா அது எப்படி ரொம்ப சீக்கிரம் வித்தின் a fraction of secondல எப்படி அதை வந்து கால்குலேட் பண்ணலாம்னு சொல்ல போறேன். சரி ஓகே வாங்க. இப்போ 35 ஸ்கொயரா? ஓகே. எல்லாமே நம்பர் வந்து பாத்தீங்கன்னா 35 வந்து 5ல எண்ட் ஆகுது, 25 5ல எண்ட் ஆகுது, 85 5. ஓகேவா? சோ இப்போ இந்த மாதிரி இருக்கும்போது ஃபர்ஸ்ட் இந்த 5 இருக்குல்ல, இந்த 5 வந்து ஸ்கொயர் பண்ணிக்கோங்க. 5 5s are என்ன? 25. ஓகேவா? இப்போ இந்த 3 நம்பர் இருக்குல்ல, இந்த 3 + 1 அதுக்கு அடுத்த நம்பரோட அதை ஆட் பண்ணணும். ஓகேவா? 3 + 1 எவ்வளோ? 4. 4 × 3 என்ன? 12. 12. அப்போ 1 2 2 5 தான் இதுக்கு ஆன்சர். ஓகேவா? இப்போ 25 ஸ்கொயர் வந்து 25. 2 + 1 3. 3 2s are எவ்வளோ? 6 6 25 தான் இதுக்கு ஆன்சர். 85 ஸ்கொயர். 9 8s are 72. 7 2 2 5. 5 5s are 25. 9 + 1 10. 10 9s are 90. 9025. இப்போ 65 ஸ்கொயர் என்னன்னு நீங்க கமெண்ட் பண்ணுங்க. ஓகே? சூப்பர் சோனோ. சோனோ சொல்லுங்க. இன்னைக்கு என்ன எங்களுக்கு சொல்லி கொடுக்க போற? இன்னைக்கு வந்து divisibility by 3. இப்போ ஒரு நம்பரை பார்த்த உடனே இந்த நம்பர் 3 ஆல டிவிசிபிள் பண்ண முடியுமா முடியாதா அப்படின்னு சொல்ல போறேன். எப்படின்னு சொல்லலாம் வாங்க. இப்போ 197 342 இந்த மாதிரி நம்பர்ஸ் எழுதியிருக்கேன். இப்போ 197 divisible by 3ஆ? தெரியலையே. டக்குன்னு சொல்லுங்க. தெரியல. 342 divisible by 3ஆ? டிவிசிபிள் பை 3 மாதிரி தான் தோணுது, ஆனா சரி ஓகே. இப்போ இத ஷார்ட்கட் ஈஸியா வந்து எப்படி பண்ணலாம் அப்படின்னா, எவ்வளோ பெரிய நம்பர் கொடுத்தாலும் அந்த நம்பர் எல்லாத்தையும் ஆட் பண்ணணும். இப்போ 197 இதை ஆட் பண்ண என்ன வரும்? 9 + 1 10. 10 + 7 17. 17 3 ஆல டிவைட் பண்ண முடியுமா? முடியாது. சோ இது இட் இஸ் நாட் divisible by 3. நெக்ஸ்ட் 342. 342 வந்து ஆட் பண்ணுங்க. 4 + 3 7. 7 + 2 9. 9 divisible by 3ஆ? ஆமா கண்டிப்பா. அப்ப இது divisible by 3. 123. 123 divisible by 3ஆ? எஸ், பிகாஸ் 2 + 1 3. 3 + 3 6. 6 வந்து 3 ஆல டிவைட் பண்ண முடியும். இப்போ 1 2 3 1 2 3 இவ்ளோ பெரிய 6 டிஜிட். இது divisible by 3ஆ? இல்ல. நான் ஆட் பண்ணீங்கன்னா வந்து 3 + 2 எவ்வளோ? 5. 5 + 1 6. 6 + 6 12 வரும். அது divisible by 3 தான். இப்போ உங்களுக்கு ஒரு சேலஞ்ச். 627 இந்த நம்பர் divisible by 3ஆ இல்லையான்னு கமெண்ட் பண்ணுங்க. ஓகே டன். சோனோ சொல்லுங்க. என்ன நோட் பேடும் கையுமா ரெடியா இருக்க? நான் ஏதாவது சொல்லி கொடுக்க போறியா? இன்னைக்கு உங்களுக்கு ஒரு கேள்வி கேட்க போறேன். 61224 இந்த நம்பர் வந்து பார்த்த உடனே இது divisible by 3 6ஆ அப்படிங்கறது எப்படி கண்டுபிடிப்பீங்க? இல்ல என்னால கண்டுபிடிக்க முடியாது. சரி வாங்க, நான் ஒரு ஸ்மால் ட்ரிக் சொல்றேன். சீக்கிரம் சொல்லு. இப்போ 61224 இருக்கா? இருக்கு. இப்போ இந்த நம்பர் வந்து divisible by 6ஆ இல்லையான்றது ஈஸியா எப்படி நீங்க கண்டுபிடிக்கலாம்னா, அந்த நம்பர் வந்து divide by 2 and divide by 3.
இப்படி ஆச்சு அப்படின்னா அப்போ அது டிவிசிபிள் பை 6ன்னு அர்த்தம். ரெண்டுத்துலயும் டிவைட் பண்ணோம். ஆமா, ரெண்டுலயுமே டிவைட் பண்ணா அந்த நம்பர் எவ்வளோ பெரிய பிக் டிஜிட் நம்பரா இருந்தாலும் இந்த மாதிரி டிவைட் பண்ணலாம். இப்போ 6 1 2 2 4 2 ஆல் இட் இஸ் ஈவன் நம்பர். ஸோ 2 ஆல் டிவைட் ஆகும். 3 ஆல் இது டிவைட் ஆகுமா? ஆகும். ஆட் பண்ணி பார்த்தா தெரியும். இல்ல ஆமா, ஆட் பண்ணி பார்த்தா தெரியும். கரெக்ட், போன இதுல சொன்னனால. அப்ப அப்படி ஆச்சுன்னா இந்த நம்பர் வந்து டிவிசிபிள் பை 6. இது வந்து ஆகுது. ஸோ டிவிசிபிள் பை 6. 224 பாத்தீங்கன்னா 2 ஆல் டிவைட் ஆகும், 3 ஆல் டிவைட் ஆகாது. ஸோ இட் இஸ் நாட் டிவிசிபிள் பை 6. 526 2 ஆல் டிவைட் ஆகும் சின்ஸ் இட் இஸ் a ஈவன் நம்பர். ஸோ இப்போ இது 3 ஆல் டிவைட் ஆகுமா? 3 1s are 3 டிவைட் ஆகாது. ஸோ இட் இஸ் நாட் டிவிசிபிள் பை 3. 3066 2 ஆலையும் டிவைட் ஆகும், 3 ஆலும் டிவைட் ஆகும். ஸோ டிவிசிபிள் பை 6. ஸோ நெக்ஸ்ட் வந்து 42486. இந்த நம்பர் டிவிசிபிள் பை 6 இருக்கா இல்லையான்னு நீங்க கமெண்ட் பண்ணுங்க. தேங்க்யூ.